வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற தலைவன் தலைவி மற்றும் பகத் பாசில் வடிவேலு நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற மாரிசன் படங்களோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு படங்களுக்குமே ரிவ்யூ நல்லா கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு படங்களில் எந்த படத்துக்கு போவீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. தலைவன் தலைவி படம் தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாள் 5,36 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் தலைவன் தலைவி படம் முதல் நாள் 20 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் முதல் நாள் 60 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் தலைவன் தலைவி படம் முதல் நாள் மட்டும் 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் தலைவன் தலைவி படம் முதல் நாள் மட்டும் 1,65 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தலைவன் தலைவி படம் முதல் நாள் மட்டும் 7,91 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் பகத் பாசில் வடிவேலு நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற மாரிசன் படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மாரிசன் படம் முதல் நாள் 1,12 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் மாரிசன் படம் முதல் நாள் 4 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் மாரிசன் படம் முதல் நாள் மட்டும் 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் முதல் நாள் மட்டும் 2 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் மாரிசன் படம் முதல் நாள் 25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மாரிசன் படம் முதல் நாள் மட்டும் 1,53 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.